அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு எம்சிடி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கொஸ்டின் நம்பர் 120 நாம் சந்திக்கிறோம். இது ஒரு சின்ன சிம்பிளான கேள்வி தான், எளிமையான ஒரு கேள்வி. எபிஃபைட்ஸ் ஆர் growing on a mango branch is an example of which of the following? அதாவது மேங்கோ மேலே வளரக்கூடிய ஒரு எபிஃபைட், அதாவது மாமரம் அப்படிங்கிற ஒரு தாவரத்தின் மேலே வளரக்கூடிய ஒரு தொற்று தாவரம் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன், அந்த முறைக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு இடைச்செயல்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நேர்மறை இடைச்செயல்கள், எதிர்மறை இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ முதல்ல இந்த எபிஃபைட்னா என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தோம்னா, ஒரு பிளான்ட் இருக்கும். இதுதான் வந்து ஹோஸ்ட் பிளான்ட்னு வைங்க. இது ஒரு மேங்கோ பிளான்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது அப்படிங்கிறது மேங்கோ பிளான்ட், மாமரத்தினுடைய ஒரு கிளை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கிளை மேலே வந்து ஒரு பிளான்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த பிளான்ட் வந்து எபிஃபைட், தொற்று தாவரமாக இருக்கிறது. இந்த தொற்று தாவரம் இந்த மாமரத்தினுடைய கிளைக்கு உள்ளே வந்து ஓட்டப்பட்டு உள்ளிருந்து ஏதாவது எடுக்குமா அப்படின்னா எடுக்காது. தொற்று தாவரம்னா அதான். அப்படி எடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒட்டுண்ணி ஆயிரும். சரிங்களா? இது வந்து எபிஃபைட் அப்படிங்கிறதுனால இது மேலே அப்படியே உட்காந்துருக்கும். அப்போ அது ஃபுட்டுக்கு என்ன சார் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் ஹேங்கிங். அதுக்கு பேர் தான் ஏரியல் அப்சார்பிங் ரூட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தொற்று வேர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம், பற்று வேர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இதில் அப்சார்பிங் ரூட் அப்படின்னா என்னது அப்சார்ப் பண்ணுது அப்படின்னா, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீர், அதாவது ஈரப்பதம், ஹியூமிடிட்டியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. வெலாமென் அப்படிங்கிற ஒரு டிஷ்யூ வந்து உள்ளே இருக்கும். இது வந்து வேண்டா அப்படிங்கிற ஒரு தாவரம். இந்த வேண்டா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார், இட் இஸ் அ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஃபார் எபிஃபைட்ஸ். இந்த எபிஃபைட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு பிளான்ட் மேலே, அதாவது இந்த பிளான்ட்டுக்கு மேலே இது இருக்குது. இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களா அந்த கொஸ்டினில் அப்படின்னா இல்லை. உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் மேங்கோ பிளான்ட் மேலே இந்த எபிஃபைட் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அது என்ன அசோசியேஷன் அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன அசோசியேஷன்லாம் முதல்ல இருக்குது அப்படிங்கிறது அந்த 4 ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ப்ரெடேஷன், கமென்சாலிசம் அண்ட் மியூச்சுவலிசம். இப்போ இதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி ஒரு டேபிளர் காலம் இருக்குது. இந்த டேபிளர் காலத்தில் நீங்கள் பார்த்த எல்லாமே இருக்குது பாருங்கள். மியூச்சுவலிசம் அப்படின்னா 2 ஆர்கானிசம் அசோசியேட்டடாக இருக்கும். போத் ஆர் ஷேரிங் தேர் பெனிஃபிட்ஸ் வித் ஈச் அதர். 2 உயிரினங்களும் தங்களுடைய நன்மைகளை 2 உயிரினங்களுக்கும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்கிறது. நெக்ஸ்ட் கமென்சாலிசம் அப்படிங்கிறதுல ஒன்று மட்டும் பெனிஃபிட் அடையும், இன்னொன்றுக்கு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிளான்ட்டை பாருங்கள். வேண்டா அப்படிங்கிற பிளான்ட் அப்படிங்கிறது வந்து மேங்கோ பிளான்ட் மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட்டு இதுக்கு பெனிஃபிட் கொடுக்குதா? ஆமாம் கொடுக்குது. ஷெல்டர் கொடுக்குதா? இல்லையா? ஆனால் வேண்டா வந்து எப்படி வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுது இதுக்கு அப்படின்னாக்கா, எந்த பெனிஃபிட்டும் கொடுக்கல, அதேமாதிரி எந்த தீமையும் கொடுக்கல, எந்த ஹார்ம்னஸையும் கொடுக்கலங்கிறதுனால இது வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். அதை தான் இங்கே மேலே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கமென்சாலிசம் அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் வந்து இட் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட், த அதர் ஆர்கானிசம் நெய்தர் பெனிஃபிட்டட் நார் ஹார்ம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கணும். ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பேர் மியூச்சுவலிசம். அதே மாதிரி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0 அப்படின்னு இருக்கும். அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அமென்சாலிசம். ஒன்றுக்கு மைனஸ், இன்னொன்றுக்கு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா. அதே மாதிரி ப்ரெடேஷன் அப்படிங்கிறது 1 ப்ளஸ், இன்னொன்று மைனஸு. ப்ரெடேஷன் அப்படின்னா கொன்று வாழும் உயிரிநிலை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு புலி வந்து மானை அடித்து சாப்பிடுது அப்படின்னாக்கா புலிக்கு வந்து ப்ளஸ்ஸு, மானுக்கு வந்து மைனஸு. மைனஸ் அப்படின்னா இழப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கமென்சாலிசம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியான விடை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.